வணக்கம். இன்றைய குறள்: ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். தீய சொற்களைத் தவறியும் தம் வாயினார் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இதுக்கு நாம் எழுதின கதை. முனியம்மான்னு ஒருத்தவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொத்துக்களை அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களையும் சொத்துக்கு 2 பிள்ளைங்களுக்கும் சொத்துக்களை பிரிக்கிறாங்க. ஊர்க்காரங்க பிரிக்கிறாங்க. அப்போது முனியம்மாவுக்கு 2 பங்கமும் 2 பசங்களுக்கும் சரிசமமாக பிரிக்கப்பட்டது. கொஞ்சம் பணம் பேங்க்கில் இருக்குது. அதை முனியம்மாவுக்கு கொடுத்துட்டு, அதை வட்டியை வச்சுன்னு சாப்பிடுங்க. நீங்கள் இந்த புள்ளகிட்ட 1 மாதம், அந்த புள்ளகிட்ட 1 மாதம், மாதம் இருந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட வேண்டியது அப்படின்னு ஊர்க்காரங்க பிரித்து விட்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் என் சின்ன பிள்ளைகிட்ட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்றாங்க. ஏங்க உங்களுக்கு 2 பிள்ளைங்களும் ஆச்சு, நான் இல்லைன்னு சொல்லி அப்புறம் ஏங்க நீங்கள் ஒரு பிள்ளைகிட்ட மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் பெரிய பிள்ளை கேள்வியை கேட்டான், என்ன பொண்டாட்டி பேச்சை கேட்டுன்னு என்ன கேள்வியை கேட்டான் அவன். வேணாங்க, செஞ்சு அதெல்லாம் கிளற வேணாம், நான் சின்ன பிள்ளைகிட்டே இருந்துக்கிறேன்றான். அப்போது அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அம்மாவை தகாத ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அது அவங்க மனசை புண்படுத்திடுச்சு. எப்போதும் வார்த்தை பேசும்போது ஜாக்கிரதையாக பார்த்து பேசணும். நாம் என்ன வேணால் ஒரு அடி கூட அடிச்சிடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வார்த்தை அது கடைசி வரைக்கும் இருக்கும். அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, தீய சொற்களை தவறியும் தம் வாயினால் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கமுடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகுன்றது. அவங்கள அவன் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு உதறிட்டு புடவைய முந்தானையை உதறிட்டு இடுப்பில் சொல்லிட்டு வாடா போகலான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைய கூட்டுன்னு போகிறாங்க. அவன் காலில் கதறான், யார் பெரியவன், என்ன தப்பாக கட்சிக்காதீங்கம்மான்னு. நீ அந்த வார்த்தையே பேசியிருக்கூடாது. இன்றைக்கி இவ்வளோ பண்ணுறைய, அந்த வார்த்தையை பேசும்போது நீ எங்கே போயிருந்த? கோமா ஸ்டேஜ்லேயே இருந்த? உனக்கு ஒன்றுமே தெரியாது, சின்ன பிள்ளைய நீ இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ட்டு அவங்க மனசில் அவ்வளோ விசனத்தை வச்சுக்கின்னு அது வெளியே சொல்ல முடியாமல் அவங்க சரி போ அப்படின்ட்டு பொறுத்துக்குன்னு பிள்ளையாச்சு என்ன பண்ணுறது அதுக்கு மேலே. அதனால் ஒன்றும் பேச முடியாமல் சின்ன பிள்ளை கொடுன்னு போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்களுக்காகத்தான் இந்த குறளை வள்ளுவர் எழுதினார். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.